பாவம் ஒரு நோய் என்று சொல்லலாமா? பாவத்தை ஒரு நோய் என்று பார்த்து நாங்கள் அதற்கான தெளிவுகளுக்கு வர வேண்டுமா என்றதுதான் நாங்கள் பார்க்கணும். என்னென்னா, நவீன கால விஞ்ஞான ஆய்வுகளின்படி, குறிப்பாக மனிதன் மன தத்துவத்தை சைக்காலஜிக்கலி மனிதனை ஆராயிற நேரம் அவன் நடத்தை பிறழ்வுகளுக்கு பாவங்களில் ஈடுபடுறதுக்கு மன ரீதியான நோய்கள் காரணமாக இருக்குமா என்ற ஒரு ஆய்வு, ஒரு நீண்ட பெரிய ஆய்வு ஒன்று. அப்போ அதில் நிறைய சொல்லப்படுற கருத்து என்னென்னா, இந்த நடத்தை பிறழ்வுகளுக்கு பாவங்கள் ஈடுபடுறதுக்கு உண்மையில் மனோ ரீதியான காரணம், மன நோய்கள் காரணமாக இருக்கு சொல்றது கிட்டத்தட்ட நிறுவப்பட்ட ஒரு உண்மை. சிக்மண்ட் ஃப்ராய்ட் காலத்திலிருந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விஷயம் ஆழ்மனப்பதிவு அது இதுன்னு சொல்லி தொடங்கினது. அந்த காலத்திலிருந்து ஆய்வு செய்யப்பட்ட ஒரு கருத்து தான் இருக்கு. இப்போவும் அந்த ஆய்வுகள் சரியான பெருசு. அதனால தான் உங்களுக்கு தெரியும், இந்த கவுன்சிலிங் ஒரு பகுதி இருக்குது, அது ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லையா, அது ஒரு நோய் நிவாரணத்துக்காக பாவிக்கிறது. எப்படி மருந்து பாவிக்கிறோமோ அதே மாதிரி கவுன்சிலிங் ஒரு பகுதி. கவுன்சிலிங் என்னென்னா, உண்மையில் அவங்க எல்லாருக்கும் தெரியும், மன ரீதியான குழப்பங்களுக்கான மருந்து. உண்மையில் மன ரீதியான குழப்பங்களுக்கு ஒரு மருந்து தான் கவுன்சிலிங். அப்போ எனவே அதிலிருந்து எங்களுக்கு என்ன வழங்குதுன்னா, பாவங்கள் நோய் காரணமாகவும் இருக்கலாம், நோயும் பாவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக மன ரீதியான நோய்கள், மனோசத்துவ ரீதியான நோய்கள் காரணமாக இருக்கலாம் என்றதுதான் இதை சொல்ல வரல. எனவே இங்க சொன்ன அந்த விஞ்ஞான ஆய்வுன்னு சொல்ற அந்த கருத்து, மனதை விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட சில அடிப்படையான உண்மைகள் தான், சில அடிப்படையான உண்மைகள் தான் இந்த விஷயம். அப்போ இது இன்றைக்கு உண்மையில நிறுவப்பட்ட ஒரு உண்மை. மனுஷன் பாவங்களுக்கு உண்மையில அல்லது நடத்தை பிறழ்வுகளுக்கு உண்மையில நோயும் காரணம் சரியா. அந்த கருத்தை தான் அதை எப்படி நாங்கள் விலகிக் கொள்றதுதான் கடைசியாக நாங்கள் பார்க்கறதுக்கு போகிறோம். மறைந்துள்ள உளநோய், இப்போ நான் சொன்ன மாதிரி மனசோடு சம்பந்தப்பட்ட உளநோய், குறிப்பாக இந்த ஆழ்மன பதிவுகளோடு சம்பந்தப்பட்டு மனிதன உளநோய்கள் வரலாம். அப்போ அந்த உளநோய்கள் பாவத்துக்கு உளநோய் காரணமாக இருக்கலாம். எனவே அதை அப்படி குணப்படுத்தலாம். கவுன்சிலிங் மூலமாக, மனோதத்துவ ரீதியான சிகிச்சைகள் மூலமாக, சைக்கியாட்ரிக்னு சொல்லுவோமே, சைக்காலஜி, சைக்கியாட்ரிக், கவுன்சிலிங் என்றெல்லாம் எங்களோட காலத்தில் சொல்லுவோம். அதெல்லாம் உளநோய்களை குணப்படுத்துவதற்கான வழி. அப்போ உளநோய்களின் விளைவாக பாவங்கள் வரலாம். எனவே பாவத்துக்கு வெறுமனே தண்டனைகள் மட்டும் கொடுத்து போதாது, மாற்றமாக இந்த ட்ரீட்மெண்ட்டையும் செய்வோம் என்றதுதான் இப்போ கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டோம். அப்போ நாங்கள் இந்த பின்னணியில் இதை எப்படி இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் இதை எப்படி பார்க்க வரோம் என்றதான் நீங்கள் கேட்க வரோம். அது முக்கியமாக அப்போ தண்டனை குறுக்கேலுமாக, அதாவது பாவத்துக்கு காரணம் நோயாக இருந்தால் தண்டனை குறுக்கேலுமா குணப்படுத்தாரு பார்க்கணும். அவர் பாவம் செய்து அவர் விரும்பி அல்ல, உண்மை நோய் தான் காரணம், நோய் தான் காரணம், மன ரீதியான நோய் தான் காரணம். எனவே தண்டனை கொடுக்கலுமா? அப்போ நாங்கள் தண்டனை சட்டங்களை எப்படி பார்க்கிறோம் சரியா? இதெல்லாம் இப்போ மேலே நான் சொன்னதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் என்று சொன்னால் அது இஸ்லாமும் ஒப்புக்கொள்றது. அது ஒரு நாள் இஸ்லாம் மறுக்க போறது இல்லை. நாங்கள் பின்னாடி சில ஆயத்துக்களை பார்ப்போம். அல்லாவும் பாவங்களை நோய் என்று சொல்லி, அல்லாவும் பாவங்களை நோய் என்று சொல்லிக்க நாங்கள் பின்னால பார்ப்போம். அப்போ எனவே மேலே சொன்ன இந்த கருத்தை, மனோதத்துவ ரீதியான கண்டுபிடிப்புகளை ஒரு நாளும் இஸ்லாம் மறுக்கிறது இல்லை. என்றாவது ஒரு திட்டவட்டமான கண்டுபிடிப்பு, அதில் சந்தேகத்துக்கு கொண்டு இடம் இல்லை. அதாவது மனுஷன் பாவங்களுக்கு, நடத்தை பொருள்களுக்கு மனநோய் காரணம் என்றது ஒரு நிறுவப்பட்டும். எனவே அது ஒரு நாளும் மறுக்க முடியாது. அப்போ அந்த வகையில் தண்டனையை நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்றதுதான் இப்போ நாங்கள் இதோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம். அதே மாதிரி பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் குற்றம் எழுதப்படுமா? ஒரு மனநோயாளி, நாங்கள் சாதாரண பாஷையில் சொன்னால்
இப்போ அவருக்கு பாவங்களுக்கு அல்லாஹ் தீமை எழுதுவானா? உலகத்தில் தண்டனை ஒரு பக்கம் வைக்க அல்லாஹ்விடத்தில் அது தீமையாக மாறும். அந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இதுதான் தலைப்பு தான். இந்த விஷயம் விளங்கு தானே, இதுதான் தலைப்பு. எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயம், அதாவது நடத்தை பிறழ்வுகளுக்கு பாவங்களுக்கு மன ரீதியான நோய்கள் காரணமாக இருக்கலாம் என்பது நிறுவப்பட்ட ஒரு உண்மை. எனவே உலகத்தில் தண்டிக்கிறது எப்படி, அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவமாக அது கொள்ளப்படுமா என்றதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வுக்குட்பட்ட ஒரு விஷயம். அதை நாங்கள் இப்போ பார்க்கல. அது வேறொரு இன்னொரு பகுதி நாங்கள் அதை பார்க்கல. லேசா பின்னால லேசாக்குவோம். நாங்கள் சொல்ல வார என்னன்னா, இந்த பாவத்துக்கும் பாவம் மன்னிப்புக்கும் இருக்கிற தொடர்பு இது எப்படி தொடர்பு தான் நாங்கள் சொல்ல வரோம். குர்ஆன் எப்படி இதை சொல்லியிருக்கு, பாவங்களை நோய் என்று எப்படி குர்ஆன் சொல்லியிருக்கு என்றதான் நாங்கள் பார்க்க வரோம். ஃபீ குலூபிஹிம் மரத் ஃபஸாதஹுமுல்லாஹு மரத், அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அந்த நோய் அல்லாஹ் அதிகரித்து விட்டான். இப்போ நோயை கவனிக்காம விட்டா என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்துட்டே போகும். அப்படித்தானே, லேசாக ஒரு நோய் தொடங்கினால் அதை கவனித்து ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிண்டே பெருசாக போய், அதுதான் குர்ஆனிங்க சொல்றோம். அவங்க உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது, அது படிப்படியாக பெருத்து கொண்டு கூடிக்கொண்டு போயிட்டு ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. இங்க நோய் என்று சொல்றது மேல அந்த ஆயத்துக்கு தொடர நீங்க பாத்தீங்கன்னா, இது சூரத்துல் பக்கரால வாரது தானே, முனாஃபிக்குகளோடு சேர்ந்து வார ஆயத்து. முனாஃபிக்குகளை சொல்லிக்கொண்டே வந்து அந்த தொடரெல்லாம் இவ்வாறு ஒமினன் நாசி மை யக்கூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன் என்று தொடரும். மனிதர்கள் சிலர் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவங்க உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ, அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற பார்க்குறாங்க, முஸ்லீம்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ என்று அந்த தொடரில் தான் இந்த ஆயத்து வர, அது கொஞ்சம் பின்னுக்கு தான் இந்த ஆயத்து வர. அப்போ எனவே இங்கே மரதுன்னு சொல்றது எதை? நோய் என்ன சொல்ற? எந்த நோய்? நிஃபாக். நிஃபாக்கத்தான் நோய் என்று சொல்ற, சரியா? அதாவது நயவஞ்சகத்தை தான் இங்க குர்ஆன் நோய் சொல்ற. அது ஒரு வகையான நோய் என்று குர்ஆன் இங்க சொல்ற. ரெண்டாவது இந்த ஆயத்து பாருங்க, இனித்தகைத்துன்னா ஃபலா தஃபான பில் கௌல், நீங்கள் அல்லாஹ்வை நினைவில் கொள்பவர்களாக இருந்தால், தக்வா உள்ளவர்களாக, பெண்களை பார்த்து சொல்றத, நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருந்தால் நளினமாக பேசாதீர்கள். ஆண்களோட பேசும் நேரத்தில் நளினமாக பேசாதீர்கள். ஏனென்றால் ஃபயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், அவ்வாறு நீங்கள் பேசினால் உள்ளத்தில் நோய் உள்ளவன் உங்கள் மீது ஆசை வைப்பான். ஃபயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், அப்போ உள்ளத்தில் நோய் என்று இங்கே சொல்லுங்க. யார் உள்ளத்தில் நோய் இருக்கோ அவர் ஆசை கொள்வான் என்று குர்ஆனுங்க அதை நோய் என்று சொல்லு. அப்போ குர்ஆன் கருத்துப்படி அதுவும் ஒரு வகையான நோய், உள்ளத்தில் இருக்கிற நோய். நிஃபாக்கும் ஒரு வகையான நோய் என்று இந்த வசனம் சொல்லும். திரும்ப வஇது யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், முனாஃபிக்குகளும் உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் சொன்னார்கள், மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரன், அல்லாஹ்வும் ரசூலும் வெறும் ஏமாற்றத்தையே எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் என்று இது சூரத்துல் அஹ்ஸாபில் வருது என்றது இன்னொரு ஆயத்து. அப்ப இதுலேயும் மரம் உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் என்று முனாஃபிக்குகளை சொல்லி திரும்ப உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் சொல்லியும் இன்னொரு குரூப்பையும் சொல்லு, சரியா? அது பலவீனமான ஈமான் கொண்டவர், ஈமான்ல பலவீனம் உள்ளவர்களைத்தான் இங்க இந்த உள்ளதீன ஃபீ குலூபிஹிம் மரத், உள்ளத்தில் நோய் உள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். திரும்ப லைல்லம் யன்தஹில் முனாஃபிகூன் வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், முனாஃபிக்குகளும் உள்ளத்தில் நோய் உள்ளவர்களும் வல் முர்ஜிஃபூன், வதந்திகளை பரப்பு, பொய்கள் எல்லாம் கட்டி போறோம், சமூகத்தை குழப்பறதுக்கு பரப்புற வேலை செய்கிறார்கள். அதுதான் முர்ஜிஃபூன் அப்படின்னு சொல்றேன். மொழிபெயர்த்திருக்கிறீங்க
பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பான். பொய் பிரச்சாரம்னா கருத்தாக பெரிய பிரச்சாரம் அல்ல, அந்த வதந்திகளை கலப்பிட்டு அந்த பொய்களை சொல்லி சமூகத்துக்கு ஒரு ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுத்துறதுக்கு வதந்தி ஒரு நல்ல ஒரு வழிதானே. அதை பரப்புவார்கள். அவர்கள் தங்களுடைய இந்த வேலையை நிறுத்தி கொள்ளாவிட்டால் நனுகரி நாம் உங்களை அவர்களுக்கு எதிராக தூண்டி விடுவோம். நனுகரி அன்னகமி கன்னட ஒற்பதுக்காக வேண்டும். அப்ப அதுல இங்கேயும் மாற ஆயத்தனண்டா இந்த மரம் என்று சொல்ல, இங்கே நோய் யாருடைய உள்ளத்து நோய் இருக்கிறதோ அவர்களும் என்று நோய் என்று சொல்ல இங்கேயும் பார்க்கிறோம். இந்த வார்த்தை அப்ப எனவே எங்களுக்கு இதுல இருந்து இன்னும் பல ஆயத்துகளுக்கு நாங்கள் இப்ப எல்லா ஆயத்தையும் எடுத்து காட்ட தேவையில்லை தானே. இந்த குரானும் நோய் என்று சொல்ல பாவத்துக்கு நோய் என்று சொல்ல பாவிக்கிறது இப்ப தெளிவு. நிஃபாத்துக்கு பாவித்திருக்குது, காம உணர்வு கொஞ்சம் கூடினாக்களுக்கு பாவித்திருக்குது. இப்ப நாங்கள் பார்த்த ஆயத்தில் அர்த்தம் தான். அப்ப நோய் என்று சொல்ல குரான் பாவத்துக்கு ஒரு காரணமாக பாவித்திருக்குன்னு விளக்கு சரியா. எனவே பாவ செயல்கள் நோயா என்றதன் கேள்வி தலைப்பாது சரியா. பாவ செயல்கள் நோயின் விளைவாக வரலாமா? மனநோய் பாவத்துக்கு காரணமாக இருக்கலாமா? சரியா. அப்படி மனநோயின் காரணமாக ஒருவர் பாவம் செஞ்சா அவரை தண்டிக்கணுமா? அல்லாஹ் அவரை எப்படி பார்ப்பான்? அவரை தண்டிக்கிறான்னு பார்ப்பானா இல்லைன்னு பார்ப்பான்? உலகத்தில் அவரை தண்டிக்கணுமா? சரியா. இதுதான் இங்க நாங்க பேசுற விஷயம் சரியா. இப்ப பாருங்க, உளநோய்கள் ரெண்டு மாதிரி இருக்கு. ஒன்று சாதாரண தரம், சின்ன தரம். ரெண்டு கடுமையான நிலை, கடுமையான உளநோய் சரியா. இப்ப குற்றம் விளைக்கிற நேரம் அதை எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும் சரியா? பார்க்கிற நேரம் நாங்க சொல்லுவோம், இந்த சாதாரண தரத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க கட்டாயமாக குற்றங்களுக்கு பொறுப்பு, தண்டனைக்கு உரியவர். இல்லாட்டி எல்லாரையுமே விட்டுரும். ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மனநோய்கள் சேகசாரி இந்த புத்தகத்தில் சொல்லுவதில்ல, அதே தொடரல எல்லாருக்கும் கொஞ்சம் பைத்தியம் அவ்வளவு பேருக்கும் கொஞ்சம் பைத்தியம் கூடினோம்னா நாங்க பைத்தியக்காரன் சொல்றோம். இல்லாட்டி அவ்வளவு பேரையும் செக் பண்ணினா கொஞ்சம் பைத்தியம் உண்டு. ஏதாவது ஒரு செக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவ்வளவு பேரு எல்லாருக்கும் ஜுஸ்உன் மினல் ஜுனூன் பைத்தியத்தில் ஒரு சின்ன ஒரு பாதி எல்லாருக்குமே நிச்சயம் குறவு. மொத்தமா அந்த மன ரீதியான குழப்பங்கள் விடுபடுற மனுஷன் சரி குறவு. இப்ப நாங்க எல்லாருக்கும் தானே அவ்வளவு பேரும் எப்படி வந்திருக்கிறதா ஒரு குடும்பத்துல பாவமா எத்தனையோ ஜாதி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் நாங்க வந்திக்கிறோம். அப்படி இல்லாத விதிவிலக்கு அப்படி இல்லை. எல்லாருமே பாப்பா நேரத்தோட மூட்டா போவார், ரொம்ப கொஞ்சம் குழப்பம் அல்லது வாப்பாட திரும்ப அப்படி சொல்லுங்களேன். குடும்ப ரீதியான சில சிக்கல்கள் பிரச்சனைகள் பாருங்க, ஏதோ ஒரு கடுமையான பொருளாதார ரீதியாக கடுமையாக விரும்புவார். இப்போ மனக்குழப்பத்துக்கு உட்படுவார். கல்யாணம் முடிச்ச வயசு கொஞ்சம் குழப்பமாயிருப்பார், அப்போ இவரும் சேர்ந்து மனக்குழப்பமாயிருப்பார். திரும்ப புள்ளவரோட வாழ பிரச்சனை இப்படி எல்லா விதமான மனக்குழப்பம் சிக்கல்களுக்குள்ளால மனுஷன் வாழ்ற நேரம் அந்த சிக்கல்களை எதிர்கொள்வதில் ஒரு கவனமும் நிதானமும் இருந்தா தப்பியா அதிகமான ஆளுக்கு அது இல்லை. அப்ப மனக்குழப்பம் மன ரீதியான சிக்கல்களுக்கு ஆள் உட்படும் என்று சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை பிரச்சனைகள் மனிதன் சரி பொருளாதார ரீதியான பிரச்சனை, குடும்ப பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட, வைஃபோடு சம்பந்தப்பட்ட, அடுத்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட, குடும்பத்தில் சொந்தக்காரர்கள் அடுத்தாக்க அவங்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த நேரத்தில் மனுஷன் கண்டிப்பாக சரியான கவனமா நிதானமா நுணுக்கமா அதை எதிர்கொண்டால் தப்பு இல்லை. சைக்கோட கடுமையா பாதிக்கும். அதெல்லாம் எதிர்கொள்ளும் போதோ கண்டிப்பா மனுஷன் மன ரீதியாக பாதிக்கப்படுவார். அந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டது நோயாக மாறி அது ஒரு நோயாக மாறிப்போகிறது. அப்ப எனவே சேகத்தாலி சொல்றதுன்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் கொஞ்சம் பைத்தியம் இருக்கு. அப்ப அந்த வகையில நாங்க குற்றங்களுக்கு இந்த குற்றம் விளைப்போன் உளநோய்பட்டவன் சொல்லி
தண்டனை இல்லாம ஆக்கிட்டா ஒருத்தருக்கும் தண்டனை முக்கியம். அப்படி உலக சட்டங்கள் சொல்றது இல்லை, மார்க்க சட்டம் சொல்றாங்க. உதாரணமா உலக சட்டங்கள்ல சைக்காலஜிக்கலி ஒரு ஆள் ஆராய்ந்து பார்த்து அவருக்கு லேசான குழப்பம் முடியும் தானே, அந்த லேசான குழப்பம் தான் இந்த குற்றத்துக்கு காரணம். எனவே அவனை தண்டனை அனுப்ப மாட்டான் ஒரு நாள். எனவே குற்றம் இழைப்பவன் சாதாரண நிலையாக இருந்தா உடனோய் குற்றங்களுக்கு அவர் பொறுப்பும் தண்டனை புரியும், சந்தேகம் இல்லை. ஆனால் கடுமையாக, உதாரணம் ஒரு பைத்தியக்காரன் வச்சுக்கணும், உண்மையாவே நல்லாவே பைத்தியம். இப்ப ஒரு குற்றம் இழைச்சார், நஷ்டஈட்டு பொறுப்பார், தண்டனை கிடைக்காது. உதாரணமா கல் எடுத்தார், மண்டபி, அதுக்கான நஷ்டஈட்டுக்கு அவர் பொறுப்பு, அவர் சொத்துலேருந்து எடுத்து கொடுப்போம். நான் சொல்றேன் இஸ்லாமிய சட்டத்தில், மற்ற சட்டங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் தாண்டிக்கணும் என்ற ஒரு நல்ல நிலையில அந்த வேலையை செய்யும். எனவே உளநோய் கடுமையாக இருக்கிறது என்று ஒரு தகுதி வாய்ந்த சைக்காலஜிஸ்ட் சொன்னால் அவர் தண்டிக்காம அதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்யலாம். ஆனால் அவர் நஷ்டஈட்டுக்கு பொறுப்பு, அதால வார அவர் செய்த அந்த வேலையால வார நஷ்டஈட்டுக்கு அவர் பொறுப்பு. அப்படி இல்லாம சாதாரணமான மனநோயாக்கள் இப்ப ரெண்டுக்கும் பொறுப்பு. அவர் நஷ்டஈடு தான் தண்டனை, ரெண்டும் அவருக்கு கிடைக்கும். இதுதான் பொதுவான. இப்ப நாங்க அடுத்த பகுதி போறோம். இப்ப இதுல இப்ப நாங்க சொன்ன மேல சொன்ன இந்த பகுதியின் காரணமாக, இந்த நாங்க சொன்ன அந்த கருத்தின் காரணமா ரெண்டு பார்வைகள் இருக்கும் கட்டாயம். ஒன்று சமூக பாதுகாப்பு, அது கட்டாயம் தண்டனை இருக்கும். நீதிமன்றங்களுக்கு தேவையில்ல, சிறைச்சாலைகளுக்கு தேவையில்ல, கன்னட சட்டம் ஒன்றுமே தேவை. அப்படி உலகத்துல யாருமே சொல்றது கட்டாயமாக தண்டனை இருக்கணும், அப்பதான் சமூகம் பாதுகாக்கப்படும். ஆனா இதுவும் இருக்கும், இரக்கத்தோடும் அன்போடும் குற்றம் செய்வனும் பார்க்கவும், குற்றம் செய்வோர்கள் இரக்கத்தோடையும் அன்போடையும் பார்க்கவும் என்றால் அவன் சைக்காலஜிக்கலி சுகமில்லாத ஆள், பாதிக்கப்பட்டால் என்னை அவர் எப்படி பார்க்கலாம் என்றால், ஒன்று நீதிபதி தீர்ப்பின் போது மிகவும் கவனமாக இருக்கார். குறிப்பிட்ட நபர், அவரது பின்னணி, அவரது சமூக ரீதியான தொடர்புகள், அவரது உடல் ரீதியான சிக்கல்கள், அவரது குடும்ப ரீதியான சிக்கல், இதெல்லாம் சேர்த்து நீதிபதி பார்க்க தெரியும். சரியா? இரண்டாவது மக்கள், அடுத்த மக்கள், நீதிபதி என்று சொல்லலாம், அடுத்த மக்கள் அவருக்கு துவா கேட்கிறவங்களா இருக்கும். இறக்கத்தோட பார்க்கறா கருத்தா, சரியா? அப்படித்தான் அவருக்கு போகணும். அப்படின்னா என்னன்னு நாங்கள் பார்ப்போம். இப்ப இந்த பாருங்க, இந்த சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு குடிகாரன் கொண்டு வரப்பட்டார். 4வது முறை குடிச்சு, முதலாம் முறை குடிச்சாரு, தண்டனை கொடுத்தாரு. 2வது முறை குடிச்சு தண்டனை கொடுத்தாரு. 3வது முறை குடிச்சு தண்டனை கொடுத்தாரு. 4வது முறை ஆளை கொண்டாந்தி திரும்பவும் தண்டனைக்காக கொண்டாந்து. அப்போ ஒரு ஆள் சொன்னாரு, எத்தனை முறை தான் நீ இப்படி குடிச்சு போட்டு ஒன்னு கொண்டு வர்றது? உன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். ஒரு சாபி அப்படி சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை சபிக்காதீர்கள், இறைவன் மீது சத்தியமாக அவன் இறைவனையும் இறை தூதரையும் விரும்புகிறான் என்றுதான் எனக்கு அவனை பத்தி தெரியும். 4 முறை குடிச்சிருந்தாலும், பெரிய பாவியா இருந்தாலும், அல்லாஹ்வின் ரசூலையும் அவர் விரும்புகிறான்றதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். எனவே அவரை நீங்க ஒரு நாளும் சபிக்காதீர்கள். லா தல் அனு, நீங்கள் அவர்களை சபிக்காதீர்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி அவனை சபிக்காதீர்கள், இறைவா அவனை மன்னித்து விடுவாயாக, அவன் மீது கருணை புரிவாயாக என்று கூறும். நீங்க ஒரு நாள் சபிக்காதீங்க, மறுபக்கம் திருப்பி சொல்லணும், யாரெல்லாம் அவன் பாவத்தை 4வது தான் குடிச்சிருந்தாலும் அவனை மன்னிச்சு விட்டு அவன் மீது கருணை புரி என்றுதான் நாங்க சொல்லுவோம். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதொன்று, அதாவது ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு வழிகாட்டு, சமூகம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி வழிகாட்டு, திரும்ப நீதிபதிக்கு வழிகாட்டு, நீதிபதியும் மிச்சம் கவனமாக இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்றோம். அப்பவே இதிலிருந்து என்ன விளங்குறோம், நாங்க குற்றவாளிகளை கூட பாவிகளை கூட கொஞ்சம் இறக்கத்தோட பார்க்கணும்.
ஒதுக்கி வைக்கிற, அவரை மோசமாக நேசிறது இப்படி பார்க்கக்கூடாது. திரும்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய ஹதீஸ்களில் வந்த பல ஹதீஸ்களில் வந்த ஒரு உண்மைதான், குற்றவாளி மறைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஒரு ஆள் பாவம் எடுத்து நாங்கள் காட்டோம், உடனே நீதிமன்றத்துக்கு ஓடி போய் அல்லது போலீஸ்காரன்ட்டு ஓடி போய் காட்டி கொடுக்கக்கூடாது என்றதுதான் குர்ஆன் வழிகாட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டு. இது இதுவும் நிறைய ஹதீஸ்களில் வந்தது. மண் சத்தர முஸ்லீமன், யாரோ ஒரு முஸ்லீமை மறைத்து கொடுக்குறாங்க, இந்த பாவம் செஞ்சால் சொல்லி காட்டாம மறைச்சு, யார்கிட்டையும் காட்டி கொடுக்காம மறைத்து சத்தர உல்லாஹு துன்யா உள்ளாஹ், அவரை அல்லாஹ் உலகத்திலே மறுமையிலே மறைத்து விடுவார். அவரோட குற்றங்களை ஒரு முஸ்லீம் குற்றம் செய்யறத கண்டி இவர் மறைச்சிட்டால் இவரோட குற்றங்கள் எல்லாம் உலகத்திலே மறைச்சு மறுமையிலே மறைச்சு. ஆனா ஒரு விதிவிலக்கு சமூக பாதிப்பான நிறைய குற்றங்களை செய்ய அவரை காட்டி சமூக ரீதியான பாதிப்பு இருந்தா திரும்ப நிறைய அவரால் படுற செல்வம் கடவுள் அங்க அடி வாங்குறாங்க அப்படி இருந்தா கட்டாயம் காட்டி சமூக ரீதியான பாதிப்பு. ஆனா சமூக ரீதியான ஒரு பாதிப்பு இல்லை, அவரையும் அவரோட சம்பந்தப்பட்ட பாவம், அவர் மட்டும் செய்யற பாவம் அவருக்கு தான் அது பாதிப்பு, அல்லது அவர் குடும்பத்துக்கு மட்டும்தான் அது பாதிப்பு. அப்ப காட்டி கொடுக்கூடாது, ரகசியமா போய் அவரை திருத்த பார்க்கணும். அவரை கூப்பிட்டு வச்சு கதைச்சி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு அல்லது அதை குறப்பட்டார். ஒரு நாளும் கூட்டிட்டு போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, சிலாக்கள் குற்றம் செஞ்சு வந்த நேரத்தில் தண்டிக்காம எப்படியான அனுப்பத்தான் ட்ரை பண்ணிக்கிறேன். உதாரணமா ஒரு ஆள் நான் ஜினா செஞ்சுட்டேன் சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் அங்கேயும் திரும்பி கொண்டாங்க. அவர் இங்கால சொன்னோன்னு இங்கால திரும்ப சொன்னாங்க, இவர் குடிச்சிக்கிறான்னு கொஞ்சம் பாருங்க. இப்படி எல்லாம் எப்படியாலும் போயிருக்கும்னு பார்த்தோம். தண்டனை கொடுக்கற இடையில இருந்துட்டு போயிட்டால் ஓடிட்டால் விரட்டி பிடிக்காது அதோட நிப்பாட்டு. இப்படி எல்லாம் நிறைய ஹதீஸ் நடைமுறையிலையும் செஞ்சாங்க, வார்த்தையாகவும் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் பாவம் ஒரு ஆள் குற்றம் செஞ்சுட்டு தானா ஏற்றுக்கொண்டார். நான் நீதிமன்றம் தானா ஏற்றுக்கொண்டார் குற்றம். அப்ப இப்ப நீதிமன்றம் தன்னை கொடுக்கலாம். ஆனா தன்னை கொடுத்து கொண்டு இருக்கும்போது இடையில அவர் இல்லை நான் தவறு சொல்லிட்டேன்னு சொன்னார், நான் பிழையா சொல்லிட்டேன்னு சொன்னால் இதுவும் அதிர்ஷ்டவாதி. அப்ப என்னென்றால் ரசூலுல்லாஹ் என்ன நாடின என்ன விரும்பினாங்கன்னா, ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் நான் தொடர்பு. அப்ப அவனை அல்லாஹ்வோட தொடர்பு கொண்டு வாழ்றதுக்கு கூட ஒரே நீதிமன்றம் பின்னால வைத்து போலீஸ்காரன் பின்னால வைத்து தேடி தேடி இருந்தால் அவன்கிட்ட தக்குவா இருக்கும். அவன் நீதிமன்றத்துக்கும் போலீஸுக்கும் பயந்து நன்மை செய்யும், தீமையிலும் தோல்வி. அதெல்லாம் எதிர்பார்க்கிறது இல்லை. அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொன்னாங்க. அப்ப இது என்னண்டா, நான் முன்னும் சொன்ன கருத்து, நாங்கள் முன்னும் பார்த்த கருத்துல, அதாவது நோய்க்கு பின்னால் ஒரு மன ரீதியான காரணம் இருக்கிறது. எனவே அவரை என்ற மட்டும் வேற மாதிரி தான் செய்யப்பாங்க. ஆனாலும் சமூக பாதுகாப்புக்காக தண்டிக்க வேண்டி வருது. ஆனாலும் என்ன செய்யணும்டா, ஏண்ட மட்டும் சமூகம் அவர் வேற வகையில திருத்தத்துக்கு பார்க்கணுமே தவிர நீதிமன்ற தண்டனையின் மூலமாக வரல என்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்றார். ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலையை அடையணும் என்று முயற்சிக்கிறார். அதாவது தொழுகையில் ஈடுபட்டு தஹஜ்ஜுத் தொழுது, குர்ஆன் ஓதி, திக்ர் அவுராதுகள் செய்து, சதக்காக்கள் செய்து, ஹராம் ஹலால கவனமாக பேணி இதெல்லாம் செஞ்சு எப்படியா இருந்தால் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலைக்கு வரணும், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு தொடர்பு வரணும் என்ற ஒரு கடுமையான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார். இப்படி ஈடுபடுற நேரம் சேகர்ஜாடி சொல்ற அது பெரிய ஒரு உண்மை, அடிக்கடியாக அவர் விழலாம். உதாரணமா ஒருவர் தொடராக குர்ஆன் ஓதிட்டு வந்தார், தஹஜ்ஜுத் தொழுதார், சதக்கா செஞ்சார் அப்படின்னு சொல்லுங்களேன். திடீர்னு ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு போய் விழலாம். விழுந்தா என்ன நடக்கும்? ஏற்கனவே செஞ்செல்லாம் அப்படியே கீழுக்கு வந்து விழுவார். இப்படி இடக்கிட விழுந்து விழுந்து எழுப்புவார். இது ஆன்மீக ரீதியாக தொடராக முயற்சி செய்கிற ஆளுக்கு ஏற்படுற நிலம் தவிர்க்கலாம். அப்படி என்ன கருத்துண்டா, இப்போ நான் இப்படி சொல்லுவோமே, இப்போ சஹாபாக்கள்ல 99% ஆட்கள் ஜாஹிலியத்திலும் வந்தாங்க. ஏற்கனவே குடி ஏனைய பாவங்கள் எல்லாத்திலையும் ஈடுபட்டு வந்தாங்க.
மிச்சம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் ஜாலியா காட்டிலே நல்லா வாழ்ந்தாங்க. உதாரணமாக அபூபக்கர் அதெல்லாம் வாழ்க்கையிலே குடிச்சில்லை, ஜாலியா காட்டிலே மற்ற பாவங்கள் ஒன்றும் பேசல, சிலையை வணங்கி இல்லை, பாவச்செயல்களில் ஈடுபாடு அவர். அப்போ அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் சும்மா டக்குன்னு மேலே வைக்க சந்தேகத்தில் உமர் கத்தார் எல்லாம், ஆனால் அவர் மேலே போயிட்டார், அது வேற விஷயம். அப்படி எல்லாம் எழுதிட்டு வந்தால் நான் சரியான மேலே போயிட்டேன். ரெண்டாவது கலிபான்னு சொல்கிற அளவுக்கு, அல்ல ரெண்டாவது தர சஹாபி அபூபக்கருக்கு அடுத்தவர் சொல்கிற அளவுக்கு மேலே போயிட்டேன். இப்படி நிறைய பேர், இப்படி ஒரு தொகை பேர், நிறைய பேர் குடி ஹராமாக்கணும் அவரால் விட்டு கேள. நாங்கள் சொன்னோம், 4 முறை குடிச்சிட்டு வந்தவர் சொன்னோம். நிறைய பேர் அபூ மீஜன் ஒரு சஹாபி யுத்தத்துக்கு போய் குடிச்சிட்டார். போர்க்களத்துக்கு போய் ஜிஹாத் செய்யும் போது சாதின் அபி வக்காஸ் தலைமையில் அந்த யுத்தம் குடிக்க, யுத்த காலத்தில் தண்டிக்கிறது அது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இல்லாட்டி அங்காளவாடி தண்டிக்கு போகிறதுல அடுத்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் ஆள் பலவீனமாக இருந்தால் அங்காளவாடி, எனவே தண்டிக்குவாருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா சாதின் வக்காஸ் அவருக்கு விளக்கு ரூமில் வச்சு போயிட்டு, இவர் சரியான காலம் குடிச்சிட்டு யுத்தத்துக்கு போவாங்க. இவர் அடிக்கடி குடிக்கிறது, இதில் இங்கேயும் குடிச்சார். பிறகு வைஃப்ட ஒரு மாதிரி சாதி காசு வைஃபை கூப்பிட்டு என்ன நான் இப்படி அங்கே போய் போராடுறது அதெல்லாம் சொல்லி, நான் போராடிட்டு மௌத்தாயினா அப்படியே வைத்துடுறேன், அப்படி இல்லாட்டி மறுபடியும் வந்து சிறையில் உட்கார்ந்து உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், நீ இறக்கப்பட்டு விட்டுட்டேன். இப்போ சாதி காசில் குதிரையை எடுத்து மோத்தெல்லாம் மூடி போய் போராடு. சாதிகாஸ் பார்த்தாரு, அபூ மீஜன் சிறையிலிக்கா அவர் மாதிரி போராடுகிறார். பிறகு நான் தெரிய வந்து இவர் இப்படி போராடு ஒரு மன்னிச்சு விட்டேன், கண்டிப்பா உயிரை கொடுக்கவே ரெடியே இல்லையா, அப்போ உனக்கு எப்படி நான் தண்டிக்கிறேன்னு விட்டேன். அப்போ கருத்து என்ன தெரியுமா, அவ்வளோ நல்ல ஒரு சஹாபியும் குடிச்சிட்டேன். அப்போ அது என்ன, அது என்னது இது, அது இது சேகர்தாண்ட வசனம் தான். நாட்டு சக்தியில் ஏற்பட்டு நோய் அப்படின்னா உறுதி கொண்டால் நான் இது பொருள் செய்ய மாட்டேன், உறுதி கொள்றேன் வரவந்து. நாட்டு சக்தி அவர்கிட்ட போதுமான அளவு பலம் இல்லை, அது பலவீனப்பட்டு அல்லது நோயாயிட்டு ஒன்று செஞ்சு கொண்டு திரும்பவும் அதை வைத்து திரும்ப எழும்போது திரும்பவும் அதை போய் விட்டு, இப்படி ஆன்மீக ரீதியாக மேலே வரும் முயற்சிப்பவர்களுக்கு இப்படி நடக்கலாம். இப்படியான ஆட்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். உண்மையாக அவர்கள் நீயத்து நான் எப்படியாவது ஆன்மீக ரீதியாக மேலே வரும் அந்த ஈடுபாட்டோடைய தான் இவர் இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே அப்படி விழுந்து அப்படியானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணைக்கு அவர்கள் மிகவும் நெருக்கமான அப்படியானவர்களை குறிச்சதுதான் இந்த வசனம். ஏனண்டா என்ன சொல்ல வரணும் பாருங்க, எனது அடியார் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா இபாத் அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீதே அளவு மீறி பாவம் செய்தவர்கள், சரியா பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ, எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். மௌத்தார் நேரம் ஷிர்கோட இருந்தால் மட்டும்தான் விஷயம் குழப்பம், அதுக்கு முந்தி ஷிர்கத்தான் செஞ்சாலும் மன்னிப்பார். அப்படித்தானே, மௌத்தார் நேரம் ஷிர்கோட இருந்தால் அவ்வளோதான், மன்னிக்கிறேன்னு ஒன்று இல்லை மறுமையில். ஆனால் அதுக்கு முந்தி மௌத்தாரத்துக்கு முந்தி ஷிர்க செஞ்சு வைங்களே, இடையில பாவம் என்று கேட்டால் அதுவும் போயிட்டு. அப்போ இல்லை, இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ இன்னஹு அல் கஃபூர் ரஹீம், அவன்தான் மிகவும் மன்னிப்பவனும் மிகவும் கருணை உள்ளவனும் ஆவான் என்றே இந்த வசனம் இந்த மாதிரியான ஆட்களை பார்த்து தான் சொல்லுது. பிறகு சேகர்தாரி சொல்ற ரெண்டாவது கருத்து என்னன்னா, ஆன்மீக ரீதியாக மேல வார முயற்சியில் தளராதீர்கள், விழுந்தார்கள். ட்ரை பண்ணதுக்காலும் நல்லா சொல்றது விளங்குதாக்க. இவர் ஆன்மீக ரீதியாக முன்னேற ட்ரை பண்ணால் வரையலாம், 60 வயசு 65 வயசு 70 வயசு அப்பவும் வரையலாம். மௌத்து 70 வயசுல 71 ஆள் மௌத்து. இப்போ ட்ரை பண்ணே வாப்பா அதுக்கு சொல்றது விளங்குதா. இதுதான் நீங்க சொல்ல வாழ்க்கை.
எனவே இது சொல்ல வர கருத்து என்னன்னா, மன ரீதியான பலவீனங்கள் அல்லது நோய் ஆன்மீக ரீதியாக நான் மேலே வரணும் என்று முயற்சிப்பவரை அடிக்கடி கீழே தள்ளிவிடும். அடிக்கடி கீழே தள்ளி அவரும் அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கையில் ஒன்றும் வருவார் மேலே என்று அல்லாஹ் ஒன்றாலும் நமக்கு தெரியும். பௌதீக விதிகளுக்கு மாற்றமாக அல்லாஹ் தேசியில விதிகளை மாற்றும். எனவே ஒருவர் ஏற்கனவே ஜாலிய காலத்துக்குள்ள பாவம் அடைந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண அந்த சிக்கல் நீங்கத்தான் செய்யும். அதெல்லாம் சேர்த்தியே இல்லாமா அவரை என்ன மட்டும் சைக்காலஜிஸ்ட போய் கவுன்சிலிங் செஞ்சு தன்னை குணப்படுத்த பார்க்கணும். ஆன்மீக ரீதியெல்லாம் முன்னேற பார்க்கணும். திரும்ப திரும்ப விழுந்தா எல்லாம் மன்னித்து. இப்படி அல்ல, இவருக்கு ஒரு நோக்கமும் இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறணும், நல்ல ஆளாக வாழணும், ஆழ்ந்த உணர்வு ஒன்றும் இல்லை. சும்மாவா அவர் இதில் அடங்க மாட்டார். அந்த நோன்பு காலத்தில் லைலத்துல் கத்ருக்கு மட்டும் பாவம் அனுப்பி கேட்கிறது அந்த குரூப்பில் இவர் அந்த குரூப்பில் இந்த ஆயத்தை சேர்த்துட்டாரு. அல்லது எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு உம்ரா செஞ்சு அது செஞ்சு அங்கே போய் எல்லாம் கழுவிட்டு வந்து அன்று கூட இந்த பாலாயனை நியாஸ்மலை சொல்கிற மாதிரி அவர் பள்ளிக்கும் வரக்கூடாது. அன்று படத்தை பாலாயன் ஹவுலில் விழுந்துருவார். அவர் என்ன சொல்ல வாரண்டா, அவங்களுக்கு கல்லெறி சொல் உண்மையாக என் மனசில் இருக்கு. நான் நல்லா அவனை இருக்கமா ஃபுல் டைம் போகிறது, தாஜி பண்ணுறது, குரான் ஓடுறது, சதக்கா செய்வது, ஹராமானால பேணி வாழ்றது, ஃபுல் முழு ஈடுபாட்டோடு இருக்குது. ஆனால் இருக்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு சக்தியில் காணப்படும் நோயின் காரணமாக இருக்கிற விழுந்து பழசி விடாதானே. பழைய அந்த ஜாவியா காலத்து மனப்பதிவுகள் லேசி காலம் விடாது. கடறது சரியான கஷ்டம். சரியா? அவரை குறித்தது தான் இந்த ஆயத்து. இப்படித்தான் அந்த மாதிரியான ஆக்கள் எல்லாம் பார்க்கிறார். இது பாவம் செய்ய அனுமதிக்கிற ஆயத்துன்னு எடுத்துடக்கூடாது. நிறைய பாவம் செய்தவர்களே அல்லாஹ்வுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்றால் இழக்க வேண்டாம். எல்லாரையும் பொதுவாக குறிப்பிட்டு கருத்து. அப்படி எடுத்தால் அந்த இந்த இஸ்லாம் இப்படி சொல்றதுக்கே பிரச்சனையாக போயிட்டு ஈமானும் அமலும் என்று நாங்கள் நேரத்தோட பார்த்தோம். அதுக்கே சிக்கலாக அப்படியா. இப்போ நாங்கள் அடுத்த பாதிப்பாங்க. குரான்ல கருத்து என்னன்னா, குரான்ல மனுஷன் அந்த இது மருந்துண்டா ஷிஃபாண்டா குணப்படுத்துகிற மருந்தும் குரான் இருக்குது. அப்போ மூலிகைகளை தேடப்படாது அல்லது மருந்து தேட போகக்கூடாது. குரானிய வைத்தியம் அல்லது நபித்துவ வைத்தியம் தேட போகக்கூடாது. இங்கே ஷிஃபான்னு சொல்றது உளநோய்க்கான மருந்து. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. சரியா? ஒருவர் தொழுக, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, குரான் ஓதுதல், சதக்கா செய்தல், ஹராம் ஹலாலை பேணி வாழுதல் இதெல்லாம் இருந்தால் அது உள்ளத்துக்கு மருந்தா. மிச்சம் கவனமாக ஒருவர் ஆன்மீக ரீதியாக படிப்படியாக முன்னேறி கொண்டு போனால் அவருக்கு இந்த நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போகும். திரும்ப பாதுகாப்பும் கிடைக்கும். ஒரு ஆள் அப்படி பெரிய நோய் ஒன்றும் இல்லாதால் இனி பாவம் செய்ய மாட்டார். அல்லது பாவம் நல்லா குறைஞ்சி போயிடும். அது ஒரு பாதுகாப்பாக பாவத்தில் விழுந்தாலும் குணப்படுத்தக்கூடியதாக அது. இனி அதுக்கு ஒரு பெரிய ஒரு சிலபஸ் ஒன்று தேவை. ஆளை எப்படி ஆன்மீக ரீதியாக எப்படி ஆளை குணப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு சிலபஸ் ஒன்று தேவை. அது இன்னொரு இப்போ மனநோய்கள் நாங்கள் இதை பார்க்குறோம். எப்படி குணப்படுத்துகிற பார்க்குற நேரம் குரான் எப்படி குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, ஒன்று நம்பிக்கை பாதுகாப்பு தானே. அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, திரும்ப மர்மநாளை பற்றிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகள் இந்த மனநோயை குணப்படுத்துகிறது பகுதி. எங்களுக்கு இப்போ விரிவாக பார்க்க கஷ்டம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். இதை விட்டுட்டு இங்கால வரக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது வணக்க வழிபாடு. உள நோய்களை குணப்படுத்துறதுல ரெண்டாவது பாதி வணக்க வழிபாடு. மூணாவது பாதி உங்களுக்கு தெரியும், இந்த ஜக்காத் பற்றி வர வசனம் எப்படி வருது? நோயை குணப்படுத்து, இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துறேன்னு வருது தானே இல்லையா? பொதுமின் அம்வாலி சதக்கத்தன் துத்தாக இருக்கும். அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள்
அவர்கள் ஜக்காத்தை பெருவிக்கிறாங்க. அப்போ சதக்காவுக்கு தூய்மைப்படுத்துகிற ஒரு பண்பு இருக்கு, அல்லது ஜக்காத்துக்கு தூய்மைப்படுத்துகிற ஒரு பண்பு இருக்கு. சரியா? அப்போ எனவே அதை எப்படி இல்லைன்னு எங்களுக்கு கஷ்டம். நாலாவது ஹராம் ஹலால் தேடி வாழ்க்கை. எல்லா பகுதியும் குடும்ப வாழ்க்கையாயிருக்கும், பிஸ்னஸ் ஆகிருக்கும், மேனை தொழிலாயிருக்கும், எல்லாத்துலேயும் ஹராம் ஹலாலை மிக கவனமாக தேடி வாழ்க்கை. அது மூன்றாவது பகுதி. நாலாவது இந்த நாலு ஒருவர மனநோயை குணப்படுத்துவதற்கான வழி. இப்போ என்ன சொல்ல வாரா, அந்த மனநோய்கள் பல தரங்கள். ஒன்றும் மனநோய்கள் ஏற்றத்தாழ்வாக, ஒரு ஏற்றத்தாழ்வு என்றால் கடுமையான நிலை சாதாரண. நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கடுமையான நிலையாக இருந்தால் சரி கஷ்டம். என்ன பெரிய ஒரு மார்க்க சூழல்ல, ஆன்மீக சூழல்ல வாழ கிடைச்சாதான் அவரை குணப்படுத்துவதும் படிப்படியாக குணமாயிக்கொண்டே வரும். கடுமையான மனநோயாக இருந்தால் அவர் ஒரு ஆன்மீக சூழல்ல ஒரு நீண்ட காலம் வாழும் என்று மட்டும் அதன் வெளியே ஓடுறது நிற்பார். அப்பதான் அவரை குணப்படுத்து. சாதாரண நிலையாக இருந்தால் அது சரிசிப்பது லேசா அவரை குணப்படுத்தி லேசா அவர் மேலே கொண்டு திரும்ப ஒரு மனநோய் பரவலான பல நடத்தைகளோடு சம்பந்தப்படும், அல்லது சிலதோடு சிறிய வட்டமாக இருக்குது. பாவம் சிறியோரு வட்டத்தோடு சின்ன ஒரு வட்டத்தோடு நின்று பெரிய அளவு பாதிக்கும். இப்படி நாங்கள் மனநோய்களை பல மாதிரி பிரித்து பார்க்கிறோம். அதுக்கேற்பதான் குணப்படுத்துதல் என்றதும் அமையும். செய்வதான்னு சொல்லி இதுதான் எல்லாரும் சரியான கவனத்தில் கொள்வோம். ஒரு ஆன்மீக பாடு பரவலான மனநோய் ரெண்டு செய்வதான்னு சொல்லி. ஒன்று ஆளுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல். அது என்னன்னா நேர்நிலை உணர்வு. தன்னை பற்றிய மதிப்பீடு தானே, அதை நேர்நிலையாக பார்க்குறோம், பாசிட்டிவாக பார்க்குறோம். அப்படியான ஆள் என்ன நடக்க மாட்டா சில நேரங்களில் இந்த உணர்வுகள் கூடும். பெருமை, கர்வம், ஆணவம் இது கூடும். தன்னை பற்றிய மதிப்பீடு கொஞ்சம் கூட இல்லை. இந்த நோய் சரியான பரவலாகி இல்லாதால் சரி குறம். சேகசால் ஒரு வசனம் ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, பைத்தியக்காரனுக்கும் கூட உன்னை விட நான் நல்ல பட்டது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒருத்தருக்குமே தெரியான்னு சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்சு. பைத்தியக்காரனுக்கு கூட தெரிஞ்ச விஷயம் என்ன, உன்னை விட நான் அது சரி கூட இல்லாட்டி நான் பெரிய ஆள் என்ன, இது சரியான. இது ஒரு அதான் சொல்ற ஆளுமையில வார அந்த நேர்நிலை தன்னை பற்றிய மதிப்பு கூடினா இங்க வந்து இது நிச்சயம் பரவலாக இந்த நோய்க்கு இயக்கங்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை, நிறுவனங்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை, ரெஸ்டி போர்டுக்கு உள்ளால் உள்ள சண்டை, டீச்சர்ஸ்க்கு மத்தியில் உள்ள சண்டை, இந்த சண்டைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது. அப்போ இந்த உணர்வு மனிதர்கள்ட்ட மிக பரவலாக உள்ள மனநோய். அதே மாதிரி எதிர்நிலை உணவு நெகட்டிவாக யோசிக்கிறது தான் நான் சின்ன ஒரு ஆள் நினைக்கிறது. அதுக்கு பல வடிவங்கள் வரும். ஒன்று அவர் முகஸ்துதி செய்வார் நிறைய, அவருக்கு சேவ் பண்ண ஆக்களை சேவ் பண்ணி தான் வாழும். தன்னை பற்றிய நல்ல மதிப்பீடு, என்னால் ஒன்றும் செய்யலை, இவர் சேவ் பண்ணணும், அவர் சேவ் பண்ணணும், இவர் சேவ் பண்ண தான் வாழும். அப்போ முகஸ்து திரும்ப தாழ்வு மனப்பாங்க இது கூட. இந்த தாழ்வு மனப்பாங்க சின்ன இடத்துல தலைகீழாக வேலை செய்யும். பெருமையும் கர்வ உணர்வும் தீவிரமாக மாறும். தான் சின்னால் என்றதை ஏற்றுக்கொள்ளாம எப்படியாவது பெரிய ஆளாக தன்னை காட்ட பார்க்கும். உதாரணமாக ஒரு ஆள் சின்ன வயசுல நல்லா மதிக்கப்படாமல் வாழ்ந்தாருங்களே, ஆகவே ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தார். இவர் தலைகீழாக சமூகத்துக்கு வந்தோடனே எப்படியாலும் சமூக அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும்ன்றது புரியாயிடுச்சு. வறுமைப்பட்டு வாழ்ந்தவனுக்கு செல்வம் கூட கிடைச்சா சில நேரங்கள் எப்படி ஆடுவார், சரிதான்? இதே மாதிரி தான், அதே போல தான்
சமூகத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் ஒதுக்கப்பட்டவன் மேலே வந்தால் கூடி, அதாவது அல் ஃபக்கீருல் முத்தக்கபிர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். பெருமை பிடித்த ஏழை, சரியா? அதாவது அவன் ஏழை தானே, அப்போ அவனுக்கு ஓணும் தன்னை எல்லாரும் மதிக்கும். ஏற்கனவே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையின் எதிர்விலை. அப்போ சேகத்தாரி சொல்ற இந்த ரெண்டும் ஆளுமை பற்றிய இந்த பகுதி அப்படியே சமூகத்தில் காணப்படுகின்ற பயங்கரமான மனம் அல்லது பயங்கரமான குற்றச்செயல். இது இந்த உணர்வுகள் தான் நிறைய குற்றச்செயல்களுக்கு காரணம், அதிகமான குற்றச்செயல்களுக்கு காரணம். இயக்கங்கள், சமூக நிறுவனங்கள், எஸ்டி போர்டுகள், திரும்ப அரசியல் தலைமைகள், இதெல்லாம் செய்கிற நிறைய பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு இதுதான் காரணம். எனவே நாங்கள் என்ன கவனத்தில் கொள்ளோம்னா, இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுறதுதான் ஆக முக்கியமாய். எங்கிட்ட அதிகதா நாங்கள் இப்படி தீர்த்து கொள்வது இந்த இதெல்லாம் முக்கியம். ரெண்டாவது அவர் சொல்றார், காம உணர்வு சார்ந்த உணர்வு பாவம் அல்லது மனநிலை தான் மிக பரவலாக. இந்த ரெண்டும் ஆளுமை சார்ந்த இந்த பகுதியும் காமணர்வு சார்ந்த இந்த பகுதியும் தான் பரவலான மனநோய், மிகவும் பரவலான மனநோய் இந்த ரெண்டு தான். இதுதான் ஏனைய பாவங்களுக்கெல்லாம் இட்டு செல்லும், அடுத்தடுத்த பாவங்களுக்கெல்லாம் கூட இட்டு செல்லும் இந்த பாவம். இதில் தான் ஒருவர் சரியான மாதிரி கவனமாக இருக்கணும். இப்போ பரிகார காட்டு சம்பந்தமாக தான் பார்க்கணும். அதில் அடிப்படை வணக்க வழிபாடு, நம்பிக்கையோடு சேர்த்து நான் சொல்றேன், நம்பிக்கையோடு சேர்த்து அடிப்படை வணக்க வழிபாடு ஒன்று. முதலாவது வணக்க வழிபாடு ஒரு விளைவு என்னன்னா, உளநோய்கள் இருந்து பாதுகாப்பு. இதோ ஒருவர் நம்பிக்கையோடு தொழுக, நோம்பு, ஹஜ்ஜி, விக்ரௌராதுகள், உம்ரா, சதக்கா, இதுகள் தான் அடிப்படை வணக்க வழிபாடு. இந்த வணக்க வழிபாடுகளில் சரியான கவனமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக அது உளநோய்களிலிருந்து பாதுகாப்பு தரும். அது ஒரு இன்னொரு பாடம், அதை இதை விளக்கப்படுத்தலாம். ரெண்டு, அல்லது தாக்கத்தை குறைக்கும். நான் சொன்னமே சில ஆக்களுக்கு லேசியில் பரிகாரம் காணையில் அது ஒரு உளநோயாகவே கடுமையான உளநோயாக மாறி போய்த்துன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஆக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதன் தாக்கத்தை குறைக்கும். ஒன்று உளநோயிலிருந்து பாதுகாக்கும், அப்படியான பாரதூரமான உளநோய் இல்லாட்டி அவரை பாதுகாக்கும். ரெண்டு, பாரதூரமான உளநோய் உள்ளாடாயிருந்தால், அதாவது அதிலே பழகி ஈடுபட்டு பாவத்தினை விழுந்து கிடந்து திரும்பி இஸ்லாத்துக்கு இந்த மனுஷன் வணக்க வழிபாடு கவனமாக ஈடுபட்டால் நல்லா குறைஞ்சிருக்கும், மொத்தமாக இல்லாமல் சரியான கஷ்டம். அப்போ எனவே என்ன செய்ய வேணுமென்றா, முழுமையாக குணப்படுத்தலாம் ஒன்று இவர், அல்லது கொஞ்சம் கிட்டின நிலைக்கு கொண்டு வரும். முழுமையாக குணப்படுத்த கிட்டிய நிலைக்கு அளவு வரும். ஆனால் ஷர்த்தன் என்றால் இந்த சூழல்ல வணக்க வழிபாடுகள் சூழல்ல அவர் மிக கூடுதலாக இருக்கும். அதான் ஷர்த்து. அந்த ஷர்த்து இருந்தால் ஆனால் முழுமையாக குணப்படுத்தலாம், அல்லது குறைஞ்சது கிட்டிய நிலைக்கு கொண்டு வரலாம். முழுமையாக குணப்படுத்துறதுன்னு கிட்டிய நிலைக்கு அவரை கொண்டு வரலாம். இதுதான் நாங்கள் சொல்ல வந்த விஷயம். இப்போ கடைசியாக முடிப்போம். ஏற்கனவே ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு இப்போ தெளிவான பாதையில் நாங்கள் முடிப்போம். இந்த பாவிகளை எப்படி பார்க்கணும் இந்த பொறுத்தவரை ஒன்று, உலகத்தில் எங்களுக்கு ஒரு அளவுக்கு அவரை பற்றி தூக்கி சொல்லலாம். அப்படின்னா இவர் குற்றவாளி, இவர் பாவி, இவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்கணும், இப்படித்தான் இவர் நடத்தணும் ஒரு அளவுக்கு எங்களுக்கு சொல்ல. நீதிமன்றங்களில் அவரை வழக்குகளை விசாரித்து அவரை சூழ்நிலாம் பார்த்து ஒரு அளவுக்கு தீர்ப்பு சொல்லணும். இது நாங்கள் விளங்கின விஷயம் எங்களுக்கு உலகத்தில் சரி. ஆனால் மறுமையின் இறை தீர்ப்பு அறவே எங்களுக்கு சொல்லலை. உலகத்தில் நாங்கள் சொன்ன சரிப்பில் ரெண்டாவது விஷயம் சரியா. நாங்கள் ஒரு ஆளை பார்த்து ஒரு அளவு தான் எங்களுக்கு அவரை கணிக்கையில், அவரை முழு இந்த வாழ்க்கை ஹிஸ்ட்ரியையும் கணித்து அவரை மனசெல்லாம் பார்த்து அவரை மனநிலை பார்க்குறது சரி கஷ்டம். கொஞ்சம் ஒரு அளவு பார்க்கணும். மறுமையில் அல்லா எப்படி ஒரு ஆளுக்கு தீர்ப்பு கொடுப்பான் அறவே எங்களுக்கு சொல்லணும். ஏனென்றா
ஒரு மனிதண்ட செயலை தூண்டுகின்ற விஷயங்களை எங்களுக்கு கணிக்க கஷ்டம். அப்போ இங்கே நாங்கள் ஒரு ஆளை காப்பிடுவோம், இன்னொரு ஆளை பெரும்பாவின்னு கணிச்சு, இன்னொரு ஆளை இன்னொரு மாதிரி கணிக்கணும். இந்த கணிப்பீடுகள் ஒன்றுமே பூர்ணம் இல்லை. மறுமையில் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்தே சொல்லுவான். சேகர்தாண்ட அழகான ஒரு உதாரணம் உண்டு. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு போட்டி வைக்கும்போது இந்த போட்டியில் ஆற்றல் எல்லாம் பார்க்கறது இல்லை. போட்டியில் கலந்து கொள்கிற ஆள் யார் வெல்றானோ அவனுக்கு பரிசு, அவனுக்கு ஃபர்ஸ்ட், இவனுக்கு செகண்ட், தேர்ட். அப்படித்தானே? அந்த 10 பேர் கலந்து கொண்டா 10 பேரையும் அறிவாற்றல் எந்த எந்த துறையை இவர் சார்ந்தவர், என்ன பின்னணி இருப்பார் ஒன்றும் பார்க்க மாட்டார். இவர் உதாரணமாக இவர் வந்து ஒரு நாட்டுப்புற ஸ்கூல், இவர் வந்து இப்போ ஒரு டவுன் பின்னாம்பெரிய ஸ்கூல், இவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு வாப்பா மூலம் பெரிய ஒரு அறிவு தரமுள்ளாக, இவர் வந்து இப்போ ஆனால் வச்சு இருந்தார். இதை பார்க்குமா ஒன்றை பார்க்க, அதை வச்சு மார்க்ஸ் எல்லாம் போட்டு என்ன எழுதிக்கிறாரோ அதுதான் மார்க்ஸ். இப்போ இவர் ஃபர்ஸ்ட், செகண்ட், மெத்தட் சரியா? அல்லாஹ் என்ன செய்யறா அதெல்லாம் பார்ப்போம். உதாரணமாக சேகர்தான் சொல்ற மாதிரி 3 மருத்துவர்கள், ஒன்று 50, ஒன்று 75, இன்னொன்று 100. இப்போ 75 ஃபுல்லாக பார்த்தினா, முழு வோல்டேஜ் மேல் பார்த்தினா 100 குறையாது. ஒரே தனி எங்கட கணிப்பீடு என்னன்னா 100 தான் வெளிச்சம் கூட. ஆனால் உண்மையாக எது மாஸ்க் கூட போகிறோம் 75. உண்மையில் என்ன செய்யணும்னா சரியான கணிப்பீட்டுக்கு வரும். அப்போ உலகத்தில் கணிக்கவே நம்ம மனுஷன் வருதா? நாங்கள் பார்ப்போம் என்ன பெரிய மனுஷன். ஆனால் அல்லாஹ் கொடுத்ததில் அவர் பயன்படுத்தினா அவ்வளோ. இது போல் உதாரணமா ஒரு ஆள்கிட்ட 10 மில்லியன் கல்வி, இவர் சதக்கா செய்கிறார் 5 மில்லியன். உதாரணம் இன்னொரு ஆள்கிட்ட 1 மில்லியன் கல்வி, இவர் ஃபுல்லாக சதக்கா செய்கிறார் 1 மில்லியனை கொடுத்தார். யாரும் கூட இவர் தான் கூட இருக்க முடியாது, 5 மில்லியனை கூட அல்லாஹ்விடத்துல இவர் தான். உலகத்தில் இவர் பெரிய ஒரு கொடையாளி, ஒரு சின்ன ஒரு கொடையாளி. உலகம் அல்லாஹ்விடத்தில் இவர் பெரிய ஒரு கொடையாளி, ஒரு சின்ன ஒரு அப்தான். எனவே மறுமையில் இறை தீர்ப்பு ஒரு நாளும் எங்களுக்கு சொல்லே, யார் யார் எங்கெங்க போவார்னு ஒரு நாள் சொல்றேன். நான் பிறந்த உதாரணத்துக்கு அஜமியா, அரபும் பிறந்ததில்லை, திரும்ப எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வாப்பா அம்மா எந்த பின்னணியும் இல்லை. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரபுலகத்தில் அல்லாஹ் கிட்ட போகிறது எந்த ஆசிரியர்கள்லாம் பின்னாம்பெரிய ஆளுகள், ஷல்தூட் ஆயிருக்கும், அப்துல் அலி மஹமூத் ஆயிருக்கும், இன்னும் பின்னாம்பெரிய ஆளுகள். எனக்கு டீச்சர் இலங்கையில் நாங்கள் எங்கள் மதுரசாக்கள் தான் தெரியுங்க. இந்த 2 பேரும் வேலை செய்கிறாங்க, அவரும் வேலை செய்கிறார், இவரும் வேலை செய்கிறார். நாங்கள் என்ன செய்யறோம்னா அவருக்கும் இன்னும் பெரிய உலகத்தை மாத்திர வேலை செஞ்சு, இவர் பாவம் பண்ண செஞ்சு அல்லாஹ்வுக்கு அந்த கணிப்பு. நீ பிறந்தது இல்லை, ஒரு ஆசிரியர் இப்படி உனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் இது, நீ அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்தின? 60 தான் பயன்படுத்தின. அப்போ நீங்கள் பின்னுக்கு ஏறி உனக்கு கிடைச்ச வாய்ப்பு உண்டு பேரில் நீ 100% பயன்படுத்தி நீ முன்னுக்கு இல்லாட்டி அநியாயமே. அல்லாஹ் இவனை இலங்கையில் படித்ததுக்கு அவனை ஈஜிப்டில் படித்தது அநியாயம். இதான் சேகர்தாலி கடைசியாக வழங்கப்படுத்தின பாரு. எனவே தான் மறுமையில் தீர்ப்பு சொல்வது என்பது அறவே ஏலம். இதே மாதிரி தான் பாவச்சி, இதே மாதிரி தான் பாவச்சி. ஒரு ஆள் நல்ல சூழல், நல்ல வாக்குமா பாவங்கள் வந்து விடுதலை வாழ்க்கை. இன்னொருவர் தலகு மறுபக்கம், குடும்பம் அப்படி, சூழல் அப்படி, எல்லாமே பிரச்சனை. சரியா? அதே மாதிரி மன ரீதியான சிக்கல். உதாரணமாக பாரம்பரிய பண்புகள் தொடர்ந்து வரும்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ என்ன வாப்பட 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 இதெல்லாம் எனக்கு வந்தீங்க.
அது கேட்பதை நான் வாழேன், வேறு மாதிரி வாழேன். இந்த இந்த ஏற்றத்தாழ்வு ஒழிக்குதானே, இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு நாளுமே உலகத்தில் அணிக்கலாம். அப்போ நாங்கள் மறுமையில் அல்லாஹ் நீ சொர்க்கத்துக்கு போவாய், நீ நரகத்துக்கு போவாய் ஒரு நாள் சொல்ல போகக்கூடாது. அல்ல நீ சொர்க்கத்தில் மேலே பயணி கீழே பயணி இங்கே சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு நாள் வந்து கணிக்கலாம். எனவே இந்த பின்னணியில் தான் பாவங்களும் அதுக்கான தண்டனைகளும் அதுக்கான பாவம் அளிக்கும் என்பது மிச்சம் ஆழ்ந்த ஒரு விஷயம். எனவே ஆன்மீக ரீதியாக எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு இந்த பகுதியை பற்றிய ஒரு பெரிய ஒரு அறிவு ஒன்று எங்களுக்கு என்றதுதான் நாங்கள் சொல்ல வந்தது.